ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கலாம், நம்மளுக்கு மணி சேவிங் சேலஞ்சு, மணி சேவிங் டிப்ஸு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸு, பெஸ்ட்டான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த 10 டிப்ஸில் பார்த்தீங்கன்னா 9வது 10வது டிப்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் முக்கியமான டிப்ஸு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த 2 டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கையில் வந்து எப்போவுமே பணம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி செலவை வந்து எப்படி சேமிப்பாக மாற்றுறதுக்கான ஐடியா வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. அதுதான் எங்களை வந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா செலவையும் சேமிப்பாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான். இந்த செலவை வந்து எப்படி சேமிப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் ஐடியாஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து தூக்கி போடாமல் அதை வந்து பயன்படுத்துறது. இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லிக்யூட்ஸ் வந்து நிறைய வாங்குவோம். இப்போ பாத்திரம் விளக்குறதுக்காக இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினுக்காக இருந்தாலும், ஹேண்ட் வாஷாக இருந்தாலும் நம்ம வந்து லிக்யூட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாட்டில்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரீயூஸ் பண்ணுங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலவை வந்து நம்மளுக்கு குறைக்கும். அது வந்து நம்மளுக்கு சேமிப்பாக மாறும். அதே மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜாம் பாட்டில் வாங்கலாம். அப்புறம் வந்து பிக்கிள்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ்லேயும் வந்து நம்ம நிறைய திங்ஸ் வாங்குவோம். அப்புறம் காஃபி பவுடர் வந்து பெரிய பெரிய பாட்டில்ஸில் நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் ஆர்கனைசராக கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து நம்ம வாங்குறதுக்கான பணம் வந்து செலவு பண்ணுறதா இல்லாமல் இந்த ரீயூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதில் ஒரு தொகை கண்டிப்பாக சேமிப்பாக ஆகும். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறோம் அப்படின்னா ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து அதை ரீயூஸ் ஐடியாஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது தேவைப்படாதுன்னா மட்டும் தூக்கி போடுங்க. இதில் வந்து செலவுக்கான பணம் நம்மளுக்கு சேமிப்பாக கண்டிப்பாக மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்காக வாழாமல் நமக்காக வாழுதல் அப்படிங்கிறது தான். இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் என்னையே எக்ஸாம்பிளாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதை பார்த்த உடனே நம்ம டெம்ப்ட் ஆகி, அதே மாதிரி நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு எண்ணம் தோணும். எனக்கு தோணும். கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு மொபைல் வச்சுருப்பேன். அதே வந்து ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, வேறு வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மொபைல்ஸ் வச்சுருக்கும் பொழுது, அதை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளும் இந்த மாதிரி வாங்கினா என்ன அப்படின்னு எனக்கு தோணும். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹேண்ட்பேக் வந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு தோணும். ஹேண்ட்பேக்லாம் மாடல் மாடலாக வாங்கணும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரிலாம் தோணும்போது பார்த்தீங்கன்னா, இது நம்மளும் வாங்கினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 விஷயம் எனக்கு வந்து இது பண்ணனா நல்லாயிருக்கும், அது பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி வாங்கணும்னு தோணும்போது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன்னா, அந்த அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் இப்போ வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்க எனக்கு ஒரு ₹500 தேவைப்படுது அப்படின்னா, என்ன பண்ணிடுவேன்னா, அதில் ஒரு 200 எடுத்து உண்டியல்ல போட்டுடுவேன். உண்டியல்ல போட்ட உடனே அது வாங்கின மாதிரி நானா நினச்சிக்கிட்டு அந்த பணத்தை நான் சேமிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி அப்போ வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கையில் நம்மளுக்கிட்ட பணம் இல்லை, குறைவாக இருக்குது, அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வருவேன். அந்த மாதிரி தள்ளி போடுறதுனால பார்த்தீங்கன்னா என்னுடைய பணம் வந்து நிறைய சேமிப்பாக மாறுது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை சேமிப்பாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்போ போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து குழந்தைகள கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ கூட்டிட்டு போகும்போது, அங்க இருக்கிற வந்து விற்பனையாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள வாங்க வைக்கிற மாதிரியே, "இது சூப்பரா இருக்கும். இது ரொம்பவும் பெஸ்ட்டு. இது வந்து இந்த ஆஃபர் வந்து இத விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது." அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள வாங்குற மாதிரியே அவங்க வந்து பேசுவாங்க. ஆ ஆனா, அத வாங்குற மாதிரி அவங்க பேசுறத வச்சு நம்ம வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதில வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க பேசுறத நம்ம கேட்டுட்டு, அது வந்து நம்மளுக்கு தேவையா, தேவையில்லையா? இந்த 2 கொஸ்டின மட்டும் நம்ம 1 ஆர் 2 டைம்ஸ் கேட்டுட்டு, அது கண்டிப்பா நம்மளுக்கு தேவை, கண்டிப்பா இது இல்லாம நம்மள லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல வாங்குங்க. விக்கிறவங்க வந்து சில இடங்கள்ல நான் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து அத பத்தி சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணலாம்.
பண்ணலாம், ஒரு வியாபாரம் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில இடங்கள்ல, அதாவது 10ல ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் பண்ணுவேன். இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸும் நெறைய பேருக்கு இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது 4த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மளிகை பொருட்கள். இப்ப மளிகை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஷாம்பா இருக்கலாம், காஃபி பவுடரா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம்னா, பாட்டில்ல வாங்குனோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மந்த் ஃபுல்லா நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறோம். பட் வந்து பாட்டிலா வாங்கும்பொழுது நெறைய விலை வந்து ரொம்பவும் ஜாஸ்தி. அதுவே நீங்க பேக்கெட்டா யூஸ் பண்ணி பாருங்க. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து காஃபி தூள் வந்து பெரிய பாட்டில் அது வந்து 150 மில்லி அ கிலோகிராம்னு நெனைக்கிறேன். பட் வந்து அது கரெக்ட்டா எனக்கு தெரியல. அது பார்த்தீங்கன்னா 299 அதாவது ரூ. 300 இருக்கிற பாட்டில வந்து நான் வாங்குனேன். வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படினாலும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் நான் வாங்குவேன். அது வாங்கும்பொழுது என்னாச்சுன்னா, நெறைய டைம் வந்து அந்த காத்துக்கு வந்து நெறைய வேஸ்ட்டா போயிடும். அதாவது கட்டியாயிடும். அத நம்மளால யூஸ் பண்ண முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, பேக்கெட்டா வாங்க ஆரம்பிச்சுட்டேன். நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, மந்த்லி கிராசரி லிஸ்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. நான் வந்து ₹2 இருக்கிற பேக்கெட் தான் வாங்கியிருப்பேன். இப்ப நான் வந்து ரூ. 300 ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னா, ஜஸ்ட்டு ₹100 தான் செலவாகுது. ஏன்னா 50 பாக்கெட் நான் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு 1 மாசம் வந்துருது. அதுவே சில சமயம் 40 பாக்கெட், 30 பாக்கெட்லயே கூட முடிஞ்சிருது. பட் வந்து எங்க வீட்ல எல்லாருமே காஃபி குடிச்சு பழகுனதுனால, டெய்லி பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு ரூ. 2 பாக்கெட்ட தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்து எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போகுது அப்படின்னா 100, 120 தான் எங்களுக்கு செலவாகுது. அப்ப ரூ. 300 எங்க இருக்கு? ரூ. 120 எங்க இருக்கு? எவ்வளோ சேவ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து செலவ வந்து கண்டிப்பா சேமிப்பா மாத்த முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நெறைய பேருக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இருந்துச்சு அப்படின்னா, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது 5த் ஒன் பார்த்தீங்கன்னா, மாவு பொருள். இப்ப மாவு பொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கோதுமை மாவு வாங்குவோம், கடலை மாவு வாங்குவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அரிசி மாவு வாங்குவோம். இந்த மாதிரி மாவு பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே என்ன ஆகுது அப்படின்னா, பூச்சி வச்சுருது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற பொருள வந்து நம்ம வந்து அளவா வாங்கணும். இப்போ நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நெறைய நான் வந்து ஷாப்பிங் போகும்போது பார்க்குறது பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவெல்லாம் வந்து ஆஃபர்ல வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக 10 கிலோ, 5 கிலோ அந்த மாதிரி 1/4 மூட்டை இந்த மாதிரிலாம் கூட வாங்குறாங்க. பட்டு அது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கெட்டு போகாம இருக்குமா? அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து 1 மாசத்துல 1 1/2 கேஜி தேவைப்படுது அப்படின்னா, அத மட்டும் தான் நான் வாங்குவேன். ஏன்னா, இந்த மாவு பொருள்லாம் ஒவ்வொரு மாசமும் நம்ம கண்டிப்பா தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது தான் நம்ம வந்து நெறைய வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ராகி மாவு இருக்கு இல்லைங்களா? அதுதான் வந்து அடிக்கடி எனக்கு வந்து சீக்கிரமா கெட்டு போற மாரி இருக்கும். எப்படி தான் வந்து நம்ம பாட்டில்ல போட்டு வச்சாலும், ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதில பூச்சி வந்துருது. இந்த மாதிரி மாவு பொருட்கள் வாங்கும் பொழுது, நீங்க வந்து அதனோட அளவு வந்து உங்க வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நீங்க வந்து வாங்குங்க. கண்டிப்பா அதில வந்து நம்மளுக்கு நெறைய பணம் மீதமாகும். அத கண்டிப்பா நம்மளால சேமிப்பா மாத்த முடியும். அடுத்தது 6த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் மளிகை வாங்குவோம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாசம் மளிகை வாங்கி, அதையே 2 மாசம், 3 மாசமும் வச்சுக்குவாங்க. பட் நாங்க எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கும்போது எப்படின்னா, நம்ம வந்து ஒரே கடையில போய் வாங்கணும். ஏன்னா, ஒரே கடையில வாங்கும்பொழுது தான் எந்த பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி இல்லாம வேற வேற கடைகள்ல நீங்க வாங்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஒரு பொருளும் எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி தேடி நம்ம பார்ப்போம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள்ல நெறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அத பார்க்கும்போது, இது வாங்குனா நல்லா இருக்குமே, இது வாங்குனா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளா எடுக்கும்பொழுது, நம்மளுடைய பில் வந்து பட்ஜெட்ட தாண்டி போயிடும். அப்புறம் நம்ம எடுத்துட்டோமே வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம பில்ல போட்டுட்டு வந்துருவோம். அப்ப நம்ம வந்து ரூ. 2000க்கு வாங்கணும்னு நெனச்சுட்டு போவோம். 3000க்கு வாங்கிட்டு வந்துருவோம். இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா மளிகை பொருட்கள் எங்க சீப் அண்ட் பெஸ்ட்டா ஹோல்சேல் கடையில கிடைக்குதோ, அங்க வந்து வாங்குறதுக்கு பழகுங்க. அதே மாரி ஒரே இடத்துல வாங்குங்க. அடுத்தது 7த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க நீங்க போறீங்கனாலும் சரி, நம்ம வந்து லிஸ்ட் வந்து கையில கண்டிப்பா கொண்டு போங்க. இப்போ வந்து நான் வந்து கிராசரி ஷாப் போனாலும் சரி, வெஜிடபிள் வாங்க போனாலும் சரி, ஈவன் நாங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போனாலுமே நாங்க வந்து வீட்ல பட்ஜெட் போட்டுட்டு அதற்கான பணத்த கேஷா மட்டும் தான் எடுத்துட்டு போவோம். ஏன்னா கார்டுல இருக்கும்போது நம்மளுடைய மனசு வந்து கண்டிப்பா மாறும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் நான் வந்து இன்னைக்கு 3000க்கு நான் பட்ஜெட் பண்ணியிருக்கேன். இல்ல 5000க்கு பண்ணியிருக்கேன்னா, அந்த பணத்த நான் வந்து கார்ட வந்து ஸ்வைப் பண்ணாம கேஷா கையில கொண்டு போவேன். அப்போ வந்து நம்ம கையில இவ்வளோ தான் பணம் இருக்கு, இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத மட்டும் நான் வாங்கிட்டு வருவேன். இதையுமே நெறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இதுவும் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது 8த் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் நம்ம வந்து ஆஃபர்ஸ், கேஷ்பேக் இதெல்லாம் வந்து பார்த்து நெறைய பொருட்கள வந்து நம்ம வாங்க பழகிட்டோம். பட் அந்த கேஷ்பேக்கு, ஆஃபர்ஸ பார்த்து வாங்குறது தப்பே கிடையாது. பட் வந்து அந்த பொருள் கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்ப பேஸ்ட்டெல்லாம் வாங்குறோம், சோப்பெல்லாம் வாங்குறோம், லிக்விட் வாங்குறோம். இது மாரிலாம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா, அதில வந்து நம்மளுக்கு நெறையவே பெனிஃபிட் இருக்கு. இப்ப நான் வந்து லாஸ்ட்டா ஒரு டூத் பேஸ்ட் வாங்குனேன். அது பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபர். அதாவது 1 பாக்கெட் வாங்குனோம். அ ஆ
வாங்குனோம்னா ஒரு பேக்கெட்டு ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ டூத் பேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாகாது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து ₹250 அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 125க்கு அத குடுக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு பொருள மட்டும் ₹125 நம்மளுக்கு லாபமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த ஆஃபர் கிடைக்குதுன்னா, நம்ம வந்து மிஸ் பண்ணாம வாங்கிடுறது நல்லது. இதுலயுமே நம்மளுக்கு வந்து பணம் வந்து மிச்சமாகும். அத வந்து நம்மளால சேமிக்க முடியும். அடுத்தது 9த் டிப்னு உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுதான் இது. இது என்னன்னா, ஒவ்வொரு செலவிலும் 10, 20 என சேமிக்கிறது. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, அம் ஏதாவது ஒரு பொருள் எமர்ஜென்சிக்காக பக்கத்து கடைக்கு போறீங்க. ஒரு ₹100 எடுத்துட்டு போறீங்கன்னா, அந்த ₹100ல கண்டிப்பா ஒரு ₹10 ₹20 திரும்பவும் எடுத்துட்டு வந்து, அத சேவிங்கா மாத்தணும் அப்படின்னு நெனச்சு நீங்க சேமிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க கையில பணம் இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் முக்கியமான டிப் என்னன்னா, நம்ம வந்து செலவழிக்காத சில நாட்களை உருவாக்குதல். செலவழிக்காத நாட்கள் அப்படிங்கிறத நீங்க உருவாக்கி பாருங்க. கண்டிப்பா பணம் உங்க கையில இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய பேருக்கு என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா, டெய்லி வெளியில போம்போது ஒரு ரூ. 1 செலவு பண்ணிறணும் அப்படின்னு நம்ம வந்து டெம்ப்ட் ஆயி செலவுகள செய்துகிட்டு இருப்போம். அப்படி இல்லாம வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ கண்டிப்பா நான் ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற டிசிஷன எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்க கையில நெறைய பணம் இருக்கும். அத சேமிப்பா மாத்த முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.